வணக்கம். I am Dr. Jeena, surgical oncologist, புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர். நமக்கு தெரியும், இப்போது நம்ம நாட்டில் புற்றுநோய் அதிகமாக காணப்படுகிறது. இதற்கு பல காரணங்கள் உள்ளன. சில தவிர்க்கக்கூடியவை, சில தவிர்க்க முடியாதவை. இந்தியாவில் மிகவும் பொதுவான புற்றுநோய், அதாவது ஆண்களில் காணப்படுகின்ற புற்றுநோய் வாய் புற்றுநோய். இதற்கு முக்கியமான காரணம் புகையிலை மற்றும் அதை சார்ந்த போதைப் பொருட்கள் பயன்படுத்துவது, மது அருந்துதல், ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் இன்ஃபெக்ஷன், பற்களால் ஏற்படும் கிரானிக் இரிட்டேஷன்ஸ், இவை அனைத்தும் வாய் புற்றுநோய் வருவதற்கு காரணம். வாயில் ஏதாவது புண் நீண்ட நாள் 1 மாதத்திற்கு மேல் ஆறாமல் இருந்தால் உடனடியாக பயாப்சி செய்து அதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டும். பெண்களில் மிகவும் பொதுவான புற்றுநோய் பிரஸ்ட் கேன்சர். மார்பில் கட்டி, இரத்தம், நீர் வடிதல், இந்த மாதிரி எந்த ஒரு சிம்டம்ஸ் அறிகுறி இருந்தாலும் உடனடியாக செக் பண்ண வேண்டும். பெண்கள் மாதத்திற்கு ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட நாளில் பிரஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன், மார்பில் கட்டி எதுவும் இருக்கின்றதா என்பதை செக் பண்ண வேண்டும். 40 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் ஆண்டுக்கு ஒரு முறை மேமோகிராம் டெஸ்ட் செய்வது அவசியம். கர்ப்பப்பை வாயில் புற்றுநோய், அதாவது செர்விக்கல் கேன்சர், அது ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதால் ஏற்படும். இதை நாம் தவிர்க்க முடியும். திருமணம் ஆகாத பெண்கள் தடுப்பூசி போட்டுக்கொள்ளலாம். திருமணம் ஆன பெண்கள் 3 ஆண்டுக்கு ஒரு முறை பாப்ஸ்மியர் டெஸ்ட் செய்து பார்க்க வேண்டும். லங் கேன்சர், அதாவது நுரையீரல் கேன்சர் வருவதற்கு ஒரு முக்கியமான காரணம் புகைப்பிடித்தல், ஸ்மோக்கிங். மற்ற காரணங்கள் கெமிக்கல்ஸ், அதாவது சிமெண்ட் ஃபேக்ட்ரி, ஆஸ்பெஸ்டஸ் ஒர்க்கர்ஸ், இவர்களுக்கெல்லாம் லங் கேன்சர் வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. அவ்வாறுள்ள நபர்கள் லோடோ சிடி ஸ்கேன் செய்து பார்ப்பது அவசியம். மது அருந்துவதால் கல்லீரல் கேன்சர், இசோஃபேஜியல் கேன்சர், பேங்க்ரியாஸ் கேன்சர், யூரினரி பிளாடர் கேன்சர், இது மாதிரி பல கேன்சர்களும் மது அருந்துவதால் ஏற்படும். அன்இன்டென்ஷனல் வெயிட் லாஸ், அதாவது 1 மாதத்தில் 5 கிலோ 6 கிலோ இடை குறைவது, பசியின்மை, குரல் மாற்றம், உணவு விழுங்க கடினமாக இருப்பது, தொடர்ந்து நீண்ட நாள் மலச்சிக்கல் பிரச்சனை, மலத்தில் இரத்தம், இதுபோன்ற எந்த அறிகுறிகள் இருந்தாலும் உடனடியாக மருத்துவரை அணுகி டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டும். உடல் பருமன், ஆரோக்கியமற்ற உணவு பழக்க வழக்கங்களும் கேன்சர் வருவதற்கு ஒரு முக்கிய காரணம். இவை அனைத்தும் நம்மளால் தவிர்க்க முடிகின்ற பிரச்சனைகள். தவிர்க்க முடியாத பிரச்சனைகள் என்றால் ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ், அதாவது மரபணுவில் வருகின்ற பிரச்சனைகள். தலைமுறையாக குடும்பத்தில் பல நபர்களுக்கும் கேன்சர் வர வாய்ப்பு இருக்கும், ஏதாவது மரபணுவில் பிரச்சனை இருந்தால். கேன்சர், அதாவது ஏர்லி ஸ்டேஜ் கேன்சர் ஒரு நபருக்கு இருந்தால் அதை நாம் பரிபூரணமாக குணப்படுத்த முடியும். அதே இது இறுதி நிலை லேட் ஸ்டேஜ் கேன்சர் ஆனால் நம்மளால் குணப்படுத்த முடியாது. ஆனால் அவர்களுக்கு நாம் பெஸ்ட் சப்போர்ட்டிவ் கேர் கொடுத்து அவர்களுடைய லைஃப், ரிமைனிங் லைஃப், அதை நம் குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லபடியாக மெயின்டைன் பண்ண முடியும். அவங்களுக்கு ஒரு பெயின் ஃப்ரீ லைஃப் கொடுக்க முடியும், சிம்டம் ஃப்ரீ லைஃப் கொடுக்க முடியும். அதனால் எந்த ஸ்டேஜில் கேன்சர் இருந்தாலும் உடனடியாக மருத்துவரை அணுகி அதற்கான சிகிச்சையை அந்த நபருக்கு கொடுக்க வேண்டும். ஸோ ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை நாம் பின்பற்றுவோம். ஆரோக்கியமற்ற உடலுக்கு தீங்கிழைக்கும் பழக்க வழக்கங்களை கைவிட முயற்சி செய்வோம். எக்ஸசைஸ், மெடிடேஷன் போன்றவை செய்வது நல்லது. எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை நோயில்லாமல் பாதுகாத்து வழிநடத்த இறைவனை வேண்டும். நன்றி, வணக்கம்.